ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே டர்ட்டில் செய்கிறது எப்படி ஆமையை பேப்பரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி வச்சு 2 சைடும் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கலாம். மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு ட்ரையாங்கிளாக வரணும். அந்த மாதிரி மடிச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மடிப்புகளையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இப்படி மேலே பார்த்து ஒரு ஸ்டெப் மடிச்சுக்கோங்க, தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 சைடும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியும் மடிச்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ அதே தான் அடுத்த பக்கத்துலேயே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா மேலே பார்த்து மடக்கிக்கலாம். மேலே பார்த்து மடக்கியாச்சு. இப்போது இதை ஒரு பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலேருந்து மடக்கிட்டு அந்த கீழே ஒரு இடத்துல பெண்ட் ஆகுதுல்ல, நான் உங்களுக்கு காட்டி தரேன். இப்போது இந்த மாதிரி கீழ் பகுதியை வச்சுட்டு மேல் பகுதியை வச்சுட்டு இடையில ஒரு பகுதி வருது பார்த்திங்களா, அதுக்கு சென்டர் லைனுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கணும். சென்டர் லைன் கரெக்டாக பிடிச்சி தேய்ச்சிக்கும் போது உங்களுக்கு அது மடங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு மேலே பார்த்தது வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி பார்த்திங்களா, இது மேலே பார்த்து வைக்கிற மாதிரி. அடுத்த பகுதியும் அதே மாதிரி கீழேருந்து இப்படி வந்துட்டு இந்த மேலே பிடிச்சி விடும்போது இப்படி வரும். அதே மாதிரி தான் அடுத்த பகுதியாக இப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். நமக்கு 2 பகுதி இந்த வால் மாதிரியும் சென்டர் மட்டும் க்ளோஸில் இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு கேப் போட்டு இந்த மாதிரி 2 சைடு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இது இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அது கீழே பார்த்து மடிச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கணும். இப்போது 2 ஸ்டெப்பும் முடிச்சதுக்கப்புறம்
அடுத்து பின்னும் ஒரு வால் பகுதியை மேலே பார்த்து மேலே பார்த்து மடக்கிக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடையும் மடக்கிக்கணும். இப்போ நமக்கு பார்க்கும்போது ஒரே சைடு மாதிரி இருக்கும். அதை நிமித்தி விடும்போது நமக்கு 2 கால் 2 கை மாதிரி வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நிமித்தி விடும்போது இப்போது இந்த கை பகுதியை மடக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி சென்டரில் விரலை விட்டு அதை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் விரித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி 4 சைடுமே அந்த இடத்துல சென்டரில் விரலை விட்டு கொஞ்சம் அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி விரித்து விட்டுக்கோங்க. கால்லையும் அப்படி தான், கையிலையும் அப்படி தான். அதுக்கப்புறம் இந்த முனைப்பகுதியை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. 4 சைடும் அந்த பகுதி கொஞ்சம் குண்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை கொஞ்சம் ஒடுக்கி விட்டுக்கோங்க. உள்ளே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அந்த பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஒடுக்கி விட்டதுக்கப்புறம் இதனோட அந்த வண்ணம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த தலை பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி முன்னாடி பார்த்துக்கோங்க. முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு தலை மாதிரி. அதுக்கப்புறமா அந்த முனையையும் லைட்டாக அந்த வாய் எல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த பகுதியையும் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியில், இந்த கழுத்து பகுதியில் லைட்டாக ஒரு சுருக்கி சுருக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த தலை பகுதி தெரியும். இப்போ பார்த்திங்களா, நமக்கு கொஞ்சம் ஆமை மாதிரியே வந்துடுச்சு பார்த்திங்களா. டர்ட்டி, அப்புறம் கால், கை, இதெல்லாம் அமுக்கி உங்களுக்கு எந்த மாதிரி கால் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி விட்டுக்கோங்க. முதல்ல இருந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நான் அதை கொஞ்சம் அந்த அமுக்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு அந்த கொஞ்சம் விரித்து விட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த வால் கீழே அந்த ஒரு முனை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன்னா ஸ்டார்டிங்கில் கவனிப்பேன். அடுத்தடுத்து கொஞ்சம் போக போக வீடியோக்குள்ளேயே முங்கி போயிடுவேன். இங்கே கேமரா கொஞ்சம் கை நீங்கினாலும் சில டைமெல்லாம் கை நீங்கிரும். ஸ்க்ரீன்லேருந்து கை வெளியே போகிற மாதிரி இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு அடிக்கடி வருது. என்ன அறியாமலே செஞ்சிட்ருப்பேன் நான் உட்காந்து. அது அடுத்த கடைசியில் பார்க்கும்போது எடிட்டிங் பண்ண எடுக்கும்போது தான் ஐயையோ கை ஸ்க்ரீனை விட்டு வெளியே போயிருக்குன்னு ஃபீலிங்ஸ் வரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.